அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். கறிபன்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு சாப்பாடுன்னு சொல்லித்தான் சொல்லணும். ஸ்நாக்ஸுக்காக இருக்கட்டும் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும், எல்லா கடைகளையுமே ஸ்ரீலங்காவில் கறிபன் கிடைக்கும். அதில் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக நாங்கள் வீட்டில் எப்படி கறிபன் செய்கிறோன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். அதோட கறிபன்னுக்கு நாங்கள் செய்கிற அதே மாவால் வேறு வகையான ப்ரெட்ஸ் அதே நேரம் பன்னெல்லாம் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். நாங்கள் கறிபன் செய்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே மாவை பிசைஞ்சு வைக்க வேணும். பிசைகிறதுக்காக வேண்டி நான் ஈஸ்ட் சேர்த்திக்கொள்கிறேன். ஈஸ்ட் அளவு எப்படின்னு சொன்னால் 500 கிராம் மாவுக்கு நாங்கள் 7 கிராம் ஈஸ்ட்டு சேர்த்த வேணும். ஸோ நாங்கள் 1 கிலோ மாவுக்கு செய்கிறேன்னு சொன்னால் 14 கிராம் ஈஸ்ட்டு சேர்த்திக்கொள்ள வேணும். இந்த பவுலுக்கு நான் ஈஸ்ட்டை போட்டுட்டு வார்ம் வாட்டர் ஊற்றி இதை மாதிரி ஈஸ்ட்டை கொஞ்சம் லைட்டாக இப்படி கலக்கி விட்டு கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் ஈஸ்ட்டை தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிறதுக்கு வைக்க வேணும். பாருங்கள், 15 மினிட்ஸுக்கு பிறகு எங்களோட ஈஸ்ட் எந்த அளவுக்கு ஆக்டிவ் ஆகி வந்துருக்குதுன்னு சொல்லி மேலால் நொர மாதிரி இருக்குது. அதை பார்த்தாலே விளங்கும் எங்களுக்கு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆகி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நான் இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சீனி சேர்த்திக்கொள்கிறேன். சீனியை சேர்த்திட்டு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் செய்வேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பன் நல்லாவே சாஃப்டாக வரும். அதுக்கு பிறகு நான் இதுக்கு ஒரு முட்டை சேர்த்திக்கொள்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நான் இது 1 கிலோ மாவுக்கு தான் செய்ய போகிறேன். அதுக்குரிய அளவு தான் இது. நீங்கள் 500 கிராமுக்கு செய்கிறேன்னு சொன்னால் கூட ஒரு முட்டை சேர்த்திக்கொள்ளலும். முட்டையை சேர்த்திட்டு முட்டையை இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டு எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் இதுக்கு தண்ணி சேர்த்திக்கொள்கிறேன். இது சுடு தண்ணியோ அல்லது வார்ம் வாட்டரோ இல்லை, நார்மலாக ரூம் டெம்பரேச்சருக்குள்ள தண்ணி தான். தண்ணியை சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் தண்ணியை சேர்த்தினதுக்கு பிறகு தான் எங்களோட மாவை இதுக்கு சேர்த்திக்கொள்ள வேணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு சேர்த்திக்கொள்கிறேன். இந்த ஒரு கப் அளவு 250 கிராம். ஸோ நான் 4 கப் சேர்த்திக்கொள்ள போகிறேன். ஸ்டார்டிங்கில் நான் 3 கப்பை சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சதுக்கு பிறகு இடையில ஒரு கப்பை சேர்த்திக்கொள்ளுவேன். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கொண்டேன். போட்டுட்டு இதை மாதிரி மாவை ஒரு ஸ்பூனாலேயே இதை மாதிரி குழைச்சி எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் தண்ணி ஊற்றுற டைமில் தண்ணியை ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. அப்படி ஊற்றினேன்னு சொன்னால் நாங்கள் சேர்த்துற மாவு அளவை விட தண்ணீர் அளவு கூடிடும். அதுக்கு பிறகு எங்களோட அளவு பிழைச்சிரும். அதால் தண்ணியை நாங்கள் ஆரம்பத்தில் சேர்த்துற டைமில் கூட கொஞ்சமாக பார்த்து தான் சேர்த்திக்கொள்ள வேணும். பிறகு போதாட்டி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலும். பாருங்கள், இதை மாதிரி நான் ஊற்றின தண்ணியில் 3 கப் மாவை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொண்டேன். அதுக்கு பிறகு கையால் பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ 1 கப் மாவை சேர்த்திக்கொள்கிறேன். சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கையால் தொளிச்சு விட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், இதை மாதிரி தான் நல்லா பிசைஞ்சு மாவு எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் மாவை போட்டுட்டு மாவுலேயே தண்ணியை ஊற்றியும் செய்யலும். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சால் பன் ரொம்பவே சாஃப்டாக வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் பிசைஞ்செடுத்த மாவு எந்த பதத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி மாவு நல்லா கட்டி பதத்துக்கு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இழுபடக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த மாவு நல்லா பொங்கி வரும்.
ஆரம்பத்தில் பவுலில் போட்டு மாவை பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக கவுண்டர் டாப்பில் போட்டு இதை மாதிரி நல்லா மாவை நீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை வந்து நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் நீட் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. பாருங்கள், எங்களுக்கு மாவு இந்த டைமில் பிடிக்கிற நேரமே விளங்கும். மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மாவை வந்து நாங்கள் இழுப்படுகிற பதத்துக்கு தான் பிசைஞ்சு வைக்க வேணும். நாங்கள் ரொட்டிக்கு மாவு பிசைகிற மாதிரி ரொம்பவே இறுக்கமாக மாவை பிசையக்கூடாது. இது வந்து நான் நைட் பிசைஞ்சு வைக்கிறேன் காலையில் செய்கிறதுக்காக வேண்டி. அதால் இதை மாதிரி ஒரு கிச்சன் டவலால் கவர் பண்ணி வச்சுட்டு காலையில் எடுத்து செஞ்சு கொள்ள போகிறேன். நான் மாவை பிசைஞ்சு வச்சுட்டு கறி பண்ணுக்காக வேண்டி கறியை சமைச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கொண்டேன். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்திக்கொள்கிறேன். அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கொள்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் அதிகமாக வேணும்னு சொன்னால் கூட சேர்த்திக்கொள்ளலும். அதோட ஒரு லீக்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன், அதையும் சேர்த்திக்கொள்கிறேன். இதெல்லாம் சேர்த்து இதை மாதிரி ஒரு முறை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கொள்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு இதை மாதிரி எல்லா பக்கங்களும் பிரட்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு நான் கிழங்கு அவிச்சு வச்சேன், அந்த கிழங்கையும் சேர்த்திக்கொள்கிறேன். அதோட டின் மீன் சேர்த்திக்கொள்கிறேன். நான் இந்த கறிகிற அளவுகள் சொல்லலை, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த மாதிரி பார்த்து செஞ்சு கொள்ளலும். இந்த கறி வந்து நான் கொஞ்சம் கூடவாகவே செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். அதோட இதுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதோட கறி பவுடர், அதாவது சரக்குத்தூள்னு சொல்லுவோமே அது, மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்திக்கொள்கிறேன். நான் கிழங்கு அவிக்கிற நேரமே அதுக்கு உப்பு போட்டு தான் அவிச்சு எடுத்துக்கொண்டேன். அதால் தேவைன்னு சொன்னால் நான் பார்த்து உப்பையும் சேர்த்திக்கொள்வேன். நீங்களும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு உரப்பு எல்லாம் சேர்த்திக்கொள்ளலும். எல்லாம் சேர்த்து நல்லா இதை மாதிரி பிரட்டி நாங்கள் வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். இதை நாங்கள் வதக்கி எடுக்கிறதுக்கு எப்படியும் 5 to 10 மினிட்ஸ் தேவைப்படும். பாருங்கள், நான் நைட் பிசைஞ்சு வச்ச மாதான் இது. இப்போ காட்டுறது காலையில் எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குதுன்னு சொல்லி. ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி மாவு வந்து நல்லா பொங்கி வந்தால் தான் எங்களோட பன் ரொம்பவே சாஃப்டாகவும் வரும். அதே நேரம் அந்த பன்னுக்குரிய ஸ்ட்ரக்சரும் சூப்பராக வரும். நாங்கள் மாவை வந்து இதை மாதிரி கையால் அமர்த்தி விட்டு அந்த காற்றெல்லாம் போகிறதுக்கு மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு மாவை வந்து நாங்கள் கைக்கு எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு எங்களோட பண்ணுற சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். இதை மாதிரி நான் எல்லாத்தையும் இப்படி உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கொள்கிறேன். உங்களோட அளவுக்கு தேவையான மாதிரி பிடிச்சு எடுத்துக்கொள்ளலும். சின்னதாக வேணும்னா கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கொள்ளலும், பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கொள்ளலும். நாங்கள் உருண்டையெல்லாம் பிடிச்சதுக்கு பிறகு இந்த பண்ணை தட்டுறதுக்காக வேண்டி நான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கொள்கிறேன். எண்ணெயை தடவிட்டு நாங்கள் ஆல்ரெடி பிடிச்சி வச்சோம் அந்த உருண்டையிலிருந்து ஒரு உருண்டையை எடுத்து இதை மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் பன்னுக்கு மாவை தட்டுற டைமில் மாவு வந்து ரொம்பவே மெல்லுசாக தட்டவும் கூடாது, அதே நேரம் ரொம்பவே தடிப்பமாக தட்டவும் கூடாது. மீடியம் சைஸுக்கு தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். அதே நேரம் இந்த ஓரங்களை வந்து ரொம்பவே தடிப்பமாக தட்டிடக்கூடாது, அதை கொஞ்சம் மெல்லுசாக தட்டிக்கொள்ள வேணும் ஓரங்களை. ஏன்ட்டு சொன்னால் நாங்கள் மடிக்கிற டைமில் அடியில் வந்து ஓரங்கள் தடிப்பமாக இருந்தால் வேக வச்சு எடுத்தால் மா மாதிரி இருக்கும். அதால் அதை தவிர்க்க வேணும்னு சொன்னால் ஓரங்களை மெல்லுசாக தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். அதே நேரம் இதில் நடுப்பகுதியை மீடியம் சைஸுக்கு தட்டிக்கொள்ள வேணும். பாருங்கள், நான் சமைச்செடுத்த கறியை இதை மாதிரி நடுவில் வச்சு கொஞ்சம் கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கொள்கிறேன். பண்ணிவிட்டு நான் மடிக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இந்த மாதிரி தான்
மடிச்சிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டுற மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட வேணும். இந்த மாதிரி பாருங்கள், நான் முக்கோண ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கொண்டேன். நாங்கள் எங்களோட கையால் ஒவ்வொரு பக்கங்களாக தட்டி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஷேப்புக்கு எடுத்துக்கொள்ளலும். பின்பகுதியை பாருங்கள், பின்பகுதி நாங்கள் மடிக்கிற டைமில் ஒன்றோடு ஒன்று மேலால் மடிப்பட்டு கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும். அதால் அதையும் கையால் கொஞ்சம் தட்டி விட்டு எந்த அளவுக்கு பின்பகுதியை மெல்லு சாக்கலுமோ அந்த அளவுக்கு மெல்லு சாக்கி தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இன்னும் ஒன்று உங்களுக்காக காட்டுறேன். இதை மாதிரி கறியை வச்சு இதை மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், ஓரங்களையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். அதே நேரம் இதே மாவால் வந்து நாங்கள் ப்ரெட் மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். நான் வந்து இதை பர்கர் பண்ணுற சைஸுக்கு, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு நாங்கள் ஆல்ரெடி உருண்டை பண்ணி வச்சுருந்த அந்த மாவில் ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி அந்த ஓரங்களை கொஞ்சம் உள்ளுக்கு வாரத்துக்கு மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், எல்லா பக்கங்களையும் நல்லா ரவுண்டாக வாரத்துக்கு ரொம்ப ஃப்ளட்டாக தட்டாமல் பின்பகுதியை மட்டும் இப்படி கையால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு போல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கொண்டேன். பாருங்கள், நான் பண்ணெல்லாம் செஞ்சு எடுத்துக்கொண்டேன். பிறகு முட்டையிற மஞ்சள் கருவண்டை எடுத்து அதை இதை மாதிரி ஃபோக்கால் நல்லா அடித்து விட்டு எடுத்துக்கொண்டேன். இதை வந்து நாங்கள் பண்ணுற மேலால் பூசி எடுத்துக்கொள்ள வேணும். அப்போ தான் மஞ்சள் கலராக நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அதே நேரம் கொஞ்சம் ஷைனியாகவும் இருக்கும். நாங்கள் பண்ணெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு குறைஞ்சது ஒரு 1/2 ஹவருக்காவது இந்த பண்ணை அப்படியே ஏதாவது ஒரு கிச்சன் டவலாலேயோ அல்லது ஏதாவது ஒரு பொருளால் கொஞ்சம் கவர் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு வச்சுட்டு தான் நாங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் அப்படி வைக்கிற டைம்லேயே இந்த பண்ணெல்லாம் நல்லா பொங்கி வந்திருக்கும். பேக் பண்ணுற டைமில் ஈஸியாகவே வெந்து வந்துடும். இப்போ இதை நாங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் வேக வச்சு எடுத்துக்கொண்டா சரி. பாருங்கள், எங்களோட கறி பன் சூப்பராக வெந்து வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த பன் வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்கிற டைம்லேயே இதுக்கு மேலால் கொஞ்சம் பட்டரை பூசிக்கொள்ள வேணும். அப்போ தான் எங்களோட பன் ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். பாருங்கள், இதை மாதிரி ஒரு கரண்டிக்கு நாங்கள் கொஞ்சமாக பட்டர் எடுத்து ஒவ்வொன்றுக்காக கொஞ்சம் கொஞ்சம் மேலால் தடவி பூசி எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு ஆற விட்டுட்டா அந்த பன்லையே அப்படியே இந்த பட்டர் எல்லாம் ஒட்டிக்கொள்ளும். அப்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். பாருங்கள், நான் உண்டை காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த பன் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பன் வந்து சூப்பர் சாஃப்டாக வரும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நாங்கள் கடையில் பேக்கரி பன் வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி அதே ஸ்ட்ரக்சரில் வந்திருக்குது. கறியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நான் பர்கர் ஷேப்புக்கு செஞ்ச பன் தான் இது. இது வந்து ப்ரெட் டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும். நாங்கள் கடையில் வாங்கின டீ பன் மாதிரி எல்லாம் இருக்காது. ப்ரெட் எப்படி டேஸ்ட் பண்ணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். இதுக்கு நாங்கள் இந்த மாதிரி நடுவால் வெட்டி சாண்ட்விச் மாதிரி ஏதாவது செஞ்சு எடுத்துக்கொள்ளலும், அல்லது பர்கருக்கு நாங்கள் எப்படி எல்லாம் வச்சு செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்கு பட்டர் ஜேமை பூசி சாப்பிடலும். எனக்கு இதை மாதிரி ப்ரெட்டுக்கு பட்டர் ஜேம் பூசி சாப்பிட்றது தான் ரொம்பவே பிடிக்கும். அதால் இதை நான் அப்படி தான் சாப்பிட போகிறேன். வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் கூட அவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதுக்கு மேலால் நான் பட்டரை பூசிக்கொண்டேன். பிறகு ஜேமை பூசி சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.